ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பின் பத்தி ஃபுல்லா டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின் அப்படின்றது என்ன, நம்ம எப்படி கிரியேட் பண்றது. ஸோ ஆப்போனண்டோட எனி டூ பீசஸ் சேம் டைரக்ஷன்ல இருக்கும் போது, ஸோ இப்போ இந்த பொசிஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, கிங் அண்ட் பிஷப் ஒரே ஃபைல். ஸோ சேம் டைரக்ஷன் அப்படின்றது என்னது, ஃபைல், ரேங்க் அண்ட் டைகனல். ஆப்போனண்டோட எந்த ரெண்டு பீஸ், இப்போ நான் ஈஸியா புரியறதுக்காக வெறும் ரெண்டே பீஸ் இருக்கு, போர்டில் எத்தனை பீஸ் இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு டூ பீசஸ் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா, ஒரே ஃபைல்லையோ ரேங்க்லையோ டயக்னல்லையோ இருந்துச்சுன்னா அதே டைரக்ஷன்ல நம்ம அட்டாக் பண்றது தான் பென் கிரியேட் பண்றது. ஓகேவா, நம்ம எதுக்காக இப்படி அட்டாக் பண்றோம், இந்த பிஷப்பை நம்ம ரூக் H5 கூட அட்டாக் பண்ணலாம். ஆனா நீங்க ரூக் H5 அட்டாக் பண்ணா பிஷப் மட்டும் தான் அட்டாக். நம்ம எப்போதுமே ஆப்போனண்ட்டுக்கு ஒரே ஒரு டார்கெட் கொடுத்தாலும் அதை அவங்க டிஃபெண்ட் பண்றவங்க. இதே இது நீங்க ரூக் ஈவன் ஆடும்போது என்ன ஆகுது, அவங்களோட ரெண்டு பீஸ் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, நம்ம அங்க அட்டாக் பண்றோம் இல்லையா, அவங்களால ஃப்ரண்ட்ல இருக்கிற சின்ன பீஸை மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணா பேக்ல இருக்க ஹையர் வேல்யூ பீஸ் போயிடும். ஓகேவா, ஸோ இப்படிதான் பின் கிரியேட் பண்றோம். ஸோ ஆப்போனண்டோட ரெண்டு பீஸ் ஒரே டைரக்ஷன், பெரிய பீஸ் பின்னாடி, சின்ன பீஸ் ஃப்ரண்ட்ல, இப்படி இருக்கும். நாம ஃப்ரண்ட்ல இருக்கிற வேல்யூ லெஸர் பீஸை அட்டாக் பண்றோம், அவங்களால அதை மூவ் பண்ண முடியாது, பின்னாடி இருக்கிற பெரிய பீஸ் போயிடும். ஓகே, இப்போ நம்ம இதுலயே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்சல்யூட் பென் அண்ட் ரிலேட்டிவ் பென். ஸோ பின்னாடி பெரிய பீஸ்னு பாக்குறோம் இல்லையா, பெரிய பீஸ் கிங்கா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அப்சல்யூட் பென். கிங்க தவிர வேற எந்த பீஸா இருந்தாலும் அதுக்கு பேர் ரிலேட்டிவ் பென். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது கிங்கா இருக்கும் போது ஆப்போனண்டால இந்த பிஷப் எடுக்கவே முடியாது, எடுத்தா இல்லீகல் மூவ், கரெக்டா, அதனால இந்த பென் அப்சல்யூட். அண்ட் குயினா இருந்துச்சு அப்படின்னா சேம், இது பின்னு தான், ஆனா அந்த பிஷப் அவங்களால எடுக்க முடியும், எடுத்தா குயின் போகும். ஸோ பெரிய பீஸ் போகுதுன்றதுனால எடுக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் அது அவங்களால எடுக்க முடியும். இதுதான் அப்சல்யூட் பென்க்கும் ரிலேட்டிவ் பென்க்கும் இருக்கிற வித்தியாசம். அண்ட் இந்த பென் எஸ், ரெண்டு பீஸ் ஒரே ஃபைல்ல இருந்தா ஃபைல்ல பண்ணலாம். இந்த பொசிஷன் ஆப்போனண்டோட ரெண்டு பீஸ் ஒரே டயக்னல்ல இருக்கு. ஸோ இப்போ எங்க பின் கிரியேட் பண்றோம், அதே டயக்னல்ல பென். நைட்டை மூவ் பண்ண முடியாது, இல்லீகல் மூவ், பின்னாடி கிங் இருக்குன்றதுனால இல்லீகல் மூவ், நைட்டை மூவ் பண்ண முடியாது. கிங்கை தான் எங்கேயாச்சும் எடுத்தாங்கன்னா நம்ம பிஷப் டேக்ஸ் நைட் அடிச்சுக்கலாம், இது டயக்னல். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் ஒரே ரேங்க்ல இருக்கு. ஸோ எனி டைரக்ஷன் அவங்களோட ரெண்டு பீஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பேசிக்கா பின் கிரியேட் பண்ணிக்கலாம். பின்ல நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெண்டு பேஸ்க்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பெண்டு பேஸ்க்குலாம் சப்போர்ட் இல்லை. ஸோ பின் கிரியேட் பண்ணிட்டீங்க, அடிச்சிட்டிங்க. இப்போ இந்த பொசிஷன் பாருங்க, ஆப்போனண்டோட கிங்கும் நைட்டும் ஒரே டயக்னல்ல இருக்கு. ஸோ நம்ம அதே டைரக்ஷன்ல பின் கிரியேட் பண்ணிட்டோம். பின் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஆப்போனண்ட் என்ன பண்றாங்க, F6ஓ கிங் D6ஓ ஆடி பெண்டு பீஸை சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நம்ம பின் கிரியேட் பண்றதே எதுக்காக, ஒரு பீஸை ஃப்ரீயா அடிக்கிறதுக்காக. இப்போ நம்மளால இந்த பீஸை அடிக்க முடியும், அடிச்சா நமக்கும் பிஷப் போகுது. ஸோ நைட் கேப்சர் பண்ணி பிஷப் அடிக்கும் போது 3-3 ஈக்குவல் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதை அடிக்கக்கூடாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம், ரெண்டு பீஸ்க்கு ஆப்போனண்ட் சப்போர்ட் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நாம அது மேல எக்ஸ்ட்ரா அட்டாக் கொடுக்கலாம். செகண்ட் அட்டாக், அவங்க 2 டிஃபென்ஸ் வச்சிருந்தாங்கன்னா 3 அட்டாக்ஸ், 3 டிஃபென்ஸ்னா 4 அட்டாக். ஸோ அவங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஃபென்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த டிஃபென்ஸை விட +1 அட்டாக் கொடுத்தோம்னா நமக்கு அந்த பெண்டு பீஸ் ஃப்ரீயா கிடைக்கும். ஓகேவா, இப்போ எதனால நம்ம 2 அட்டாக்ஸ் வச்சுட்டு இருக்கோம். இப்போ ஆப்போனண்ட் என்ன பண்ணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக்கை வச்சு கேப்சர் பண்ணுவோம், அவங்க திருப்பி அடிக்கும் போது அகெயின் நம்ம பிஷப்பால் அடிச்சுக்கலாம். டிஃபென்ஸை விட ஒரு அட்டாக் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அண்ட் மற்ற பீஸை நம்ம அட்டாக் பண்ணணும், பென் இல்லாம ஜென்ரலா செகண்ட் அட்டாக் பண்ணா சிம்பிள், அதை அவங்க மூவ் பண்ணிப்பாங்க. பென் இல்லைன்னா அவங்க மூவ் பண்ணிப்பாங்க. அதுவும் பெண்டு பீஸ் மூவ் பண்ண முடியாது, அதுவும் அப்சல்யூட் பென்ல இருக்கு. அப்சல்யூட் பென்ல இருக்கிற பீஸை பிளாக்கால மூவ் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க எனி ரேண்டம் மூவ் தான் விளையாண்டாங்கன்னு நாம இந்த மாதிரி நைட்டா கேப்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பின்ல என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, பின்டு பீஸ் இஸ் நாட் அ டிஃபெண்டர். ஒரு பின்டு பீஸ், அதுவும் அப்சல்யூட் பின்ல இருக்கிற பீஸ் எதையுமே டிஃபென்ஸ் பண்ணாது. ஸோ இந்த பொசிஷன் எங்க பின் இருக்கு, இந்த G7 பான் பின்ல இருக்கு, கரெக்டா. ஏன்னா அவங்களோட ரெண்டு பீஸ் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, கிங் அண்ட் பான் ஒரே டயக்னல்ல இருக்கு. அந்த டயக்னல்ல நம்ம ஆல்ரெடி பின் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஆனால் அந்த பெண்டு பீஸ் ப்ரொடெக்டட். ஸோ 2-3 அட்டாக் வச்சுட்டு இருக்காங்க, பெண்டு பீஸ் ப்ரொடெக்டட். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை நேராக போய் அடிக்க முடியாது. நீங்க எக்ஸ்ட்ரா அட்டாக் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும், 2 அட்டாக்ஸ் தான் வச்சுட்டு இருக்கீங்க, பிஷப் அண்ட் குயின் ரெண்டே அட்டாக் தான் வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி 3 டிஃபென்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. 3 டிஃபென்ஸ் இருக்கிற பீஸை நம்ம அடிக்கணும்னா 4 அட்டாக்ஸ் வேணும். ஸோ நம்ம கிட்ட அவ்வளோ பீஸ் இல்லவும் இல்லை. ஸோ அதனால பெண்டு பீஸ் மேல எக்ஸ்ட்ரா அட்டாக் போட்டு அடிக்கிற ஆப்ஷனும் இல்லை. ஸோ தேர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பெண்டு பீஸ் நாட் அ குட் டிஃபெண்டர். ஒரு பென்ல இருக்கிற பீஸ், அதுவும் அப்சல்யூட் பென்ல இருக்கிற பீஸ் எதையுமே டிஃபெண்ட் பண்ணாது. ஸோ இப்போ இந்த பானை எதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, H6 பான் G7 சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு, கரெக்டா. அப்போ
பின்ல இருக்கிற பீஸ் எதையுமே டிஃபெண்ட் பண்ணாது. நம்ம என்ன பண்ணலாம், பின்டு பீஸ் எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோ அதை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ டேரக்டா குயின் இன்டூ h6, குயின் இன்டூ h6 செக்மேட். ஏன்னா நம்ம இது டேரக்டா பார்க்கும்போது ஜி4 அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு பார்ப்போம், ரைட்டா? ஜி4 சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஜி4 என்னவா இருக்கு, பென்ல இருக்கு, அதுவும் அப்சல்யூட் பென்ல இருக்கு. பின்னாடி இருக்கிற ஹையர் வேல்யூ பீஸ் கிங். ஸோ அப்சல்யூட் பென்ல இருக்கிறதுனால இந்த பென்டு பீஸை அவங்களால அங்க இருந்து எடுக்க முடியாது, இல்லீகல் மூவ் ஆயிடும். ஸோ பென்டு பீஸ், அப்சல்யூட் பென்ல இருக்க பீஸை மூவே பண்ண முடியாது. ஸோ பென்டு பீஸ் இஸ் நாட் அ குட் டிஃபெண்டர். பென்டு பீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பீசஸ், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்கொயர்ஸை நாம யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம், ஆப்போனண்டால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரொம்ப பேசிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்போனண்டோட 2 பீஸ் ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அங்க நம்ம பின் கிரியேட் பண்றோம், அதே டைரக்ஷன்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற லெஸர் வேல்யூ பீஸ் அட்டாக் பண்றோம். செகண்ட், பென்டு பீஸ்க்கு ப்ரொடெக்ஷன் இருந்துச்சுன்னா, சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது மேல எக்ஸ்ட்ரா அட்டாக் கொடுத்து அதை நம்ம ஃப்ரீயா அடிக்க ட்ரை பண்றோம். தேர்ட், பென்டு பீஸ் இஸ் நாட் அ குட் டிஃபெண்டர். பின்டு பீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பீசஸை நாம அடிக்கலாம், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கொயர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்சல்யூட் பின்டு பீஸ்ல இருக்கிறத மூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் பேசிக். இப்போ இதுலயே நம்ம இப்போ அட்வான்ஸ் லெவல் பொசிஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த அப்சல்யூட் பென்ல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் பொசிஷன் வச்சிருக்கேன். இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்டோட கிங்கும் ரூக்கும் ஒரே டயகனல்ல இருக்கு. அங்க நம்ம ஆல்ரெடி பென் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, பென்டு பீஸ் ப்ரொடெக்டட். பிஷப் இன்டு ரூக் நமக்கு கிடைக்கும் போது இதை அடிச்சோம்னா அவங்க நம்மள திருப்பி அடிச்சுக்கிறாங்க. ஓகே, பட் ஸ்டில் இதுல நமக்கு ரூக்கு கிடைக்குது, ஆனால் நமக்கு பிஷப் தான் போகுது. ஸோ இது நம்ம அடிக்கலாம். ஆனால் எந்த கேஸ்ல அப்படின்னா நமக்கு டைரக்டா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அடிக்கலாம். ஆனால் இந்த பொசிஷன் ஒயிட் கிட்ட ஏற்கனவே பீஸ் டவுன். ஒயிட் ஏற்கனவே பீஸ் டவுன்ல இருக்காங்க, பிளாக் ஆல்ரெடி ஒரு நைட் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இருக்காங்க. நீங்க இந்த ரூக் அடிச்சாலும் அவங்க திருப்பி அடிக்கும் போது இந்த பொசிஷன் நம்ம கிட்ட ரூக், அதுக்கு பதிலாக அவங்க கிட்ட 2 மைனர் பீஸ் போர்ட்ல இருக்கும். இது கிளியர் அட்வான்டேஜ் கிடையாது. ஓகே, பட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு அந்த பென்டு பீஸை ஃப்ரீயா அடிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது பென்ல தானே இருக்கு, அவங்களால எனவே அதை மூவ் பண்ண முடியாது. ஸோ மூவ் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு அதை ஹோல்ட் பண்ணி அடிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா அடிக்க ட்ரை பண்ணலாம். உங்களால அதை ஃப்ரீயா அடிக்க முடியல அப்படின்னாலும் அந்த ரூக் அவங்களால எப்போ மூவ் பண்ண முடியும், கிங்க மூவ் பண்ணா மட்டும்தான். ஏன்னா அது அப்சல்யூட் பின்ல இருக்கு, எப்படியுமே அவங்களால அதை மூவ் பண்ண முடியாது. கிங்க எப்போ மூவ் பண்றாங்களோ, கிங்க மூவ் பண்ணும்போது தான் அவங்களால அந்த பீஸை பின்ல இருந்து ரிலீஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் தான் ரூக்கு ஃப்ரீயா மூவ் ஆகும், ரைட்டா? ஒரு வேளை உங்களுக்கு அந்த ரூக்கு அடிக்கணும் அப்படின்னா அந்த கிங் அவங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் கூட போயிட்டு நம்ம பிஷப் இன்டு ரூக் அடிச்சுக்கலாம். அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு, சரியா? இப்போ நம்மளோட செகண்ட் கேஸ் என்ன, பின்டு பீஸ்க்கு சப்போர்ட் இருக்கு, பின்டு பீஸ் ப்ரொடெக்டட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பின்டு பீஸ்க்கு செகண்ட் அட்டாக் கொடுக்கணும், ரைட்டா? அண்ட் தேர்டு, ரெண்டு பீஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க பீசஸ்லாம் நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு மூவ், குயின் இன்டூ b7 ஒரு குட் மூவ். ஸோ குயின் இன்டூ b7 என்ன அப்படின்னா, நான் இந்த ரூக்குக்கு செகண்ட் அட்டாக் கொடுக்குறேன். ஆல்ரெடி பிஷப் அந்த ரூக்கை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஓகே, அதுக்கு கிங் டிஃபெண்டர். நான் குயின் கேப்சர்ஸ் b7 அடிக்கும் போது அந்த ரூக் மேலே செகண்ட் அட்டாக் கொடுக்குறேன். அண்ட் சேம் அந்த ரூக் அப்சல்யூட் பின்ல இருக்குன்றதுனால அவங்களால ரூக் இன்டூ குயினும் அடிக்க முடியாது. ஸோ ரூக் எடுத்து குயினையும் அடிக்க முடியாது. ஓகே, இப்போ அவங்க செகண்ட் டிஃபென்ஸ் கொடுத்து தான் ஆகணும். கிங்கை மூவ் பண்ண முடியாது. குயின் அண்ட் f7 வித் பிஷப் சப்போர்ட்டோட அடிச்சிருவேன். இப்போ அதுக்கு அவங்க செகண்ட் டிஃபென்ஸ் கொடுக்கணும். செகண்ட் டிஃபென்ஸ் குயின் f8 ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தேர்ட் அட்டாக். அண்ட் அகெயின் இமேஜின் ரூக் ஆன் f7 அது அப்சல்யூட் பென் பீஸ் மூவே பண்ண முடியாது. ஸோ ரூக் e7 தேர்ட் அட்டாக். இப்போ என்ன ஆயிடுச்சு, ரூக் அட்டாக் பண்ணுது, குயின் அட்டாக் பண்ணுது, பிஷப் அட்டாக் பண்ணுது. அவங்க ரெண்டே சப்போர்ட் தான் வச்சுட்டு இருக்காங்க. 2 டிஃபென்ஸ், நம்ம 3 அட்டாக்ஸ். அவங்க டிஃபென்ஸை விட ஒரு அட்டாக் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த பீஸ் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இதுக்கப்புறம் அந்த ரூக் அவங்களால ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ரூக் இன்டூ ரூக் அடிக்க முடியாது. குயின் கேப்சர்ஸ் ரூக் அடிச்சாலும் சிம்பிளா குயின் இன்டூ அண்ட் மறுபடியும் 2 அட்டாக்ஸ் 1 டிஃபென்ஸ், அந்த ரூக்கும் போயிடும். ஓகே, இது இல்லாம இப்போ ஆப்போனன்ட் வந்து குயின் d7 ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. குயின் d7, குயின் இன்டு ரூக்கை மறைச்சு இந்த மாதிரி குயின் எடுத்து சப்போர்ட் பண்ணா கூட ஸ்டில் சேம் ஆன்சர், அதே ரூக் e7 தான். ஏன்னா இது அப்சல்யூட் பென் பீஸை மூவ் பண்ணவே முடியாது, இல்லீகல் மூவ். ஸோ நம்ம அட்டாக்கை இன்க்ரீஸ் பண்றோம், இப்படி இன்க்ரீஸ் பண்றோம். குயின் இன்டு b7 அடிச்சாலும் ரூக் இன்டு b7. ஸோ 1 அட்டாக் 1 டிஃபென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா கூட இந்த ரூக் மேலே நம்ம 2 அட்டாக் வச்சுட்டு இருக்கோம், அவங்க 1 டிஃபென்ஸ் தான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பீஸ் நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் பின்ல இருக்கு, அதை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா அடிக்க ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ அந்த பெண்டு பீஸ் மேலே செகண்ட் அட்டாக் கொடுக்குறோம், செகண்ட் டிஃபென்ஸ் கொடுத்தாங்கன்னா தேர்ட் அட்டாக் கொடுக்குறோம். அவங்க டிஃபென்ஸை விட ஒரு அட்டாக் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த பீஸ் நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் பென்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சேம் ஆப்போனண்டோட 2 பீஸ் ஒரே டைரக்ஷன்,
லெசர் வேல்யூ பீஸ் ஃப்ரண்ட்ல, ஹையர் வேல்யூ பீஸ் பேக்ல, பின்னாடி இருக்கிற ஹையர் வேல்யூ பீஸ் கிங் இல்லை அப்படின்னா அது ரிலேட்டிவ் பென். இப்போ இந்த பொசிஷன் பார்த்தோம்னா பிளாக் டு பிளே. ஓகே, நான் போர்ட் ஃபிளிப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒயிட்டோட எந்த 2 பீசஸ் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு? ரூக்கும் நைட்டும் ஒரே டயக்னல்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதே டயக்னல்ல பின் பண்ணலாம். குயின் A5, குயின் B4 ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆடும்போது நம்ம இதே டைரக்ஷன்ல பின் பண்ணிட்டோம். ஒப்பனண்டால என்ன பண்ண முடியாது, நைட்டு பின்ல இருக்கு, நைட்டை மூவ் பண்ணா பெரிய பீஸ் பின்னாடி போயிடும். ஓகே, ஆனா இந்த கேஸ் இல்லீகல் மூவ் கிடையாது. டிஃபரன்ஸ் என்ன, இது இல்லீகல் மூவ் கிடையாது, அப்சல்யூட் பென். அது கிங்கா இருந்தா நைட்டை மூவே பண்ண முடியாது. ஆனா இது ரூக்கா இருக்கவே நைட்டை மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணா பின்னாடி இருக்கிற ரூக் போயிடும், பின்னாடி இருக்கிற பெரிய பீஸ் போயிடும். ஸோ அதனால என்ன பண்ண மாட்டாங்க, இங்கே நைட்டை மூவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க ரூக்கை தான் காப்பாற்றுவாங்க, நம்ம நைட் அடிச்சுக்கலாம். ஸோ அப்சல்யூட் பெண்ணும் ரிலேட்டிவ் பெண்ணும் நமக்கு அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற சின்ன பீஸை தான் வந்து அவங்க ஈஸியாக கொடுப்பாங்க. இதுல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சேம் இந்த பொசிஷன் பாருங்க, இந்த பொசிஷன் பிளாக் டு பிளே. இந்த D5 பிஷப் ஏற்கனவே பின்ல இருக்கு, ரைட்டா? அவங்களோட குயினும் பிஷப்பும் ஒரே ஃபைல்ல இருக்க, அதே ஃபைல்ல நம்ம பின் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை, இந்த பெண்டு பீஸை போயிட்டு நம்மளால அடிக்க முடியாது. நம்ம 2 அட்டாக்ஸ் வச்சுட்டு இருக்கோம், அவங்க 1 டிஃபென்ஸ் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பண்ற அட்டாக்லயும் ஒரு பீஸ் அப்சல்யூட் பின்ல இருக்கு. சரி, நம்மளோட E6 பிஷப் அப்சல்யூட் பின்ல இருக்கு. ஸோ இந்த பிஷப் எடுத்து அவங்களோட பிஷப் அடிக்க முடியாது, ரைட்டா? ஸோ அகெயின் இது ரிலேட்டிவ் பென் கான்செப்ட். என்ன ரிலேட்டிவ் பென்? ஸோ பின்னாடி இருக்கிற பெரிய பீஸ் 2 பீஸ் இருக்கு, குயின் அண்ட் பிஷப் ஃப்ரண்ட்ல சின்ன பீஸ், பின்னாடி பெரிய பீஸ் கிங் கிடையாது, அப்சல்யூட் கிடையாது, ரிலேட்டிவ் பென். ஓகே, அப்போ இந்த கேஸ்ல என்ன பிரச்சனை, அவங்களால இந்த பிஷப்பை மூவ் பண்ண முடியும், மூவ் பண்ணா குயின் போகுது அப்படின்றது தான் பிரச்சனை, கரெக்டா? இப்போ இந்த பீஸ் மேல நீங்க செகண்ட் அட்டாக் கொடுக்கணும். செகண்ட் அட்டாக் ஏற்கனவே இருக்கு, இது பின்ல இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பிஷப் E7, இதை ஆடி இதை பின்ல இருந்து மறைச்சிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஐடியா நம்ம பிஷப் அடிக்க ட்ரை பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அப்சல்யூட் பென் இல்லை. ஸோ இந்த ரிலேட்டிவ் பென் பீஸ் அவங்களால மூவ் பண்ண முடியும். டக்கர் என்ன பண்ணிடுவாங்க, பிஷப் இன்டு நைட் செக்குன்னு அடிச்சிருவாங்க. செக்குக்கு அவங்களால போயிட்டு குயின் இன்டு குயின் அடிக்க முடியுமா? குயின் அடிக்க முடியாதுல்ல. அப்போ இந்த செக்குக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த செக்குக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அவங்க இதர் குயின் காப்பாத்திப்பாங்க, குயின் அடிச்சுப்பாங்க, அவங்களோட பீஸ் அவங்க காப்பாத்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டிவ் பின்ல இருக்கும் போது அந்த பீஸ் அவங்களால வித் டெம்போ எடுக்க முடியும். அது பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நைட்டை மூவ் பண்ணணும். இந்த பிஷப் அவங்க செக்கோடு எடுக்கக்கூடாது. செக் இல்லாம வேற எங்க பின்னாடி எடுத்தாலும் நம்ம அந்த குயின் அடிச்சுக்கலாம். ஓகே, செக்கோட எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம செக்குக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அவங்க குயினை காப்பாத்திடுவாங்க. ஸோ என்ன பண்றோம், இது மேல எக்ஸ்ட்ரா அட்டாக் கொடுக்கணும். ஓகே, சேம் டைம் இந்த பின்னையும் மறைக்கணும். ஸோ ஆன்சர் நைட் E7. பிஷப் இன்டு C6 செக்கு கிடையாது, பிஷப் இன்டு E6. ஆக்சுவலி அகெயின் இது ரிலேட்டிவ் பென் பீஸை மூவ் பண்ண முடியும். இப்படி E6 அடிச்சாலோ பிஷப்பை வேற எங்க அடிச்சாலும் குயின் டேக்ஸ் குயின் போகுது. ஓகே, ஸோ இப்போ நாம என்ன பண்றோம், இந்த பெண்டு பீஸ் மேலே எக்ஸ்ட்ரா அட்டாக் ஏற்கனவே 2 இருந்துச்சு, அதுல 1 பென்ல இருக்கு. ஸோ அதனால இந்த ரெண்டுல ஒரு பீஸ் கவுண்ட் கிடையாது, ஒரு பீஸ் அப்சல்யூட் பென், எய்தர் பிஷப்போ நைட்டோ அப்சல்யூட் பென். ஓகே, ஸோ பிஷப் அப்சல்யூட் பென் எடுக்கும் போது அதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. பட் நான் 2 அட்டாக் வச்சுட்டு இருக்கேன், நைட்டோட அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன், குயினோட அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். 2 அட்டாக்ஸ், அவங்க கிட்ட ஒரே ஒரு டிஃபென்ஸ், 2 அட்டாக் ஒரு டிஃபென்ஸ். அப்போ அவங்க டிஃபென்ஸை விட நம்ம ஒரு அட்டாக் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுனால இந்த பீஸ் நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது, ரூக்கை வச்சு இதை எதையுமே சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஓகே ரூக் E5 இப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா கூட நைட் இன் 2, ஏன்னா இந்த ரூக் பின் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரூக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ பிஷப் பின் கிடையாது, பிஷப் வந்து ஃப்ரீயா மூவ் ஆயிடும். ஸோ அதனால இந்த ரூக்கை வச்சு அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ ரிலேட்டிவ் பென் பிஷப் எனிவே பெண்டு பீஸ் மேலே நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாக், அப்சல்யூட் பென்னும் ரிலேட்டிவ் பென்னும் அது ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக அடிக்கிறோம். சப்போர்ட் இருக்கு அப்படின்னா அது மேலே எக்ஸ்ட்ரா அட்டாக் கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக அடிக்க ட்ரை பண்ணோம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ், ரிலேட்டிவ் பென்னை மூவ் பண்ண முடியும். ஓகே, மூவ் பண்ண முடிகிற மாதிரி இப்போ நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த பொசிஷன்ல ஆப்போனன்ட் நம்மளோட F3 நைட்டை பின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட குயின் நைட்டு ஒரே டயகனல்ல இருக்கு, அவங்க பிஷப் G4 நாடி இந்த நைட்டை பின் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இது அப்சல்யூட்டா ரிலேட்டிவா? ரிலேட்டிவ் பென் பீஸ். இது கிங்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களால நைட்டை மூவ் பண்ணவே முடியாது. அவங்க நெக்ஸ்ட் மூவ் நைட் இன்ட்டு நடிச்சாங்கன்னா நம்மளோட பான் டபுள் தான் ஆகும். ஓகே, ஆனா இது ரிலேட்டிவ் பென்னா இருக்கும் போது நைட்டை மூவ் பண்ணா இல்லீகல் மூவ் கிடையாது, மூவ் பண்ணலாம். பட் மூவ் பண்ணா குயின் போயிடும். சரி, இது பின் இருக்குன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணீங்கன்னா குயின் போயிடும். குயின் போகுதுன்றதுனால நம்ம மூவ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி கேஸ், அதுவும் ரிலேட்டிவ் பென் கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும், எந்த பீஸ் பின்ல இருக்கோ இந்த நைட்டை, ஆர் எந்த பீஸால இது பின்னா இருக்கோ, பின்னாடி இருக்கிற பெரிய பீஸ், இந்த ஃப்ரண்ட்ல இருக்க பீஸையோ பேக்ல இருக்க பீஸையோ வித் டெம்போ நாம மூவ் பண்ணலாம்.
டெம்போன்றது ஃபோர்சிங் மூவ். எதிர் ஒரு செக் கொடுத்தோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கேப்சர் பண்ணியோ ஆர் இல்லை ஏதோ ஒரு மேட்டிங் த்ரெட் கொடுத்தோ ஏதோ வேற ஏதாச்சும் ஒரு அட்டாக் பண்ணியோ நம்ம இந்த பின்டு பீஸை காப்பாற்றுறோம் அப்படின்னா ஆப்போனண்ட்டை அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நம்ம பின்னாடி இருக்கிற குயினையும் காப்பாற்றிக்கலாம். ஸோ எனி ஃபோர்சிங் மூவ்ஸ், செக்கு, கேப்சர் த்ரெட் ஆர் எனி மேட்டிங் த்ரெட்ஸ் இந்த மாதிரி. அண்ட் நமக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பீஸ் எந்த பீஸ்ன்றதும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணோம். குயின். ஸோ இந்த இடத்துல ஒரு ரூக் இருக்கு அப்படின்னா நம்ம நைட்டை மூவ் பண்ணி குயின் அட்டாக் பண்ண கூட போதும் தான். ஏன்னா ஆப்போனண்ட் நம்ம ரூக் அடிச்சாங்கன்னா நம்ம குயின் அடிச்சுக்கலாம். ஆனா நைட்டை மூவ் பண்ணும்போது நமக்கே குயின் போகுது அப்படின்னும் போது அதை விட பெரிய பீஸ் கண்டிப்பா செக்ல இருக்கணும், இல்லைன்னா மேட்டிங் அட்டாக்கோட நம்ம இந்த நைட்டை மூவ் பண்ணணும். அப்போதான் இது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றோம், இந்த ரிலேட்டிவ் பின்டு பீஸை நான் ஒரு மேட்டிங் அட்டாக்கோட மூவ் பண்றேன். நைட் கேப்சர்ஸ் நைட். நான் இங்க ஒரு நைட் அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைட் அடிக்கும் போது ஆப்போனண்ட் இந்த நைட்டை சிம்பிளா அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பிஷப் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ரிலேட்டிவ் பின்னோட ரிவர்ஸ் வந்து எப்படின்னா டிஸ்கவர் அட்டாக்காக ஒர்க் ஆகும். பிளாக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது பின்னாக இருந்தாலும் ஒயிட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவர்ஸில் பார்க்கும்போது இது டிஸ்கவர் அட்டாக். ஜஸ்ட் அது அப்படியே ரிவர்ஸில் பாருங்கள். ஒயிட்டோட குயின்னு பிளாக்கோட பிஷப்பை அட்டாக் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு நம்மளோட நைட் கவர் பண்ணிட்டு இருக்க பீஸை நம்ம அன்கவர் பண்ணோம் அப்படின்னா குயின் பிஷப் அடிக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஒரே பொசிஷன் பிளாக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பின்னாவும் ஒயிட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கவர்ட் அட்டாக்காகவும் தெரியும், ஜஸ்ட் ரிவர்ஸாக தெரியும். இது ரிலேட்டிவ் பின் கேஸில். அப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்ல பின்டு பீஸ் ஆர் பின்னாடி இருக்கிற பீஸை எனி ஃபோர்சிங் மூவோட நம்ம மூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பின்னை நம்ம ஈஸியாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட் இன்ட்டு நைட் ஆப்போனண்ட் வந்து இந்த நைட்டு திருப்பி அடிச்சாங்கன்னா சிம்பிளாக டிஸ்கவர் அட்டாக்ல நமக்கு பிஷப் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, இது அடிக்க மாட்டாங்க. இது அடிக்காம பிஷப் இன்ட்டு குயின் அடிப்பாங்க. கண்டிப்பா அவங்க குயினை தான் அடிப்பாங்க. குயின் அடிச்சோன்னு என்ன பண்றோம்னா நான் இந்த பின்டு பீஸை எப்படி மூவ் பண்றேன், ஒரு மேட்டிங் த்ரெட்டோட மூவ் பண்றேன். ஸோ நைட் இன்ட்டு E5 இப்போ பிஷப் இன்ட்டு F7 இந்த நைட் சப்போர்ட்டோட பிஷப் இன்ட்டு F7 ஆப்போனண்ட் கிங்கை தான் மூவ் பண்ணி ஆகணும். பிஷப் G5 செக் மேட். ஸோ இப்போ நைட் இன்ட்டு E5 பிளான் என்ன, பிஷப் இன்ட்டு F7 செக் அடிச்சுட்டு பிஷப் G5 செக்மேட் த்ரெட் இருக்கு. ஸோ நான் ஒரு செக்மேட் த்ரெட்டோட அந்த நைட்டை நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்போனண்ட் அந்த நைட் அடிச்சாங்க, நான் பிஷப் அடிச்சுப்பேன். அவங்க நம்ம குயின் அடிச்சாங்கன்னா அவங்க மேடே ஆயிடும். ஸோ ரிலேட்டிவ் பின் கேஸ்ல அந்த பின்டு பீஸை நம்மளால மூவ் பண்ண முடியும். ஓகே, மூவ் பண்ணா பின்னாடி இருக்க பெரிய பீஸ் போயிடும். பட் ஒரு ஃபோர்சிங் மூவோட ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிலேட்டிவ் பின் நமக்கு டிஸ்கவர்ட் அட்டாக்கா ஒர்க் ஆகும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.